டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, அதாவது நீதிமன்ற சட்ட உதவி மையத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க், ஆஃபீஸ் பியூனுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க வசிக்கிறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க் 2 வேக்கன்சி இருக்குது. ஆஃபீஸ் பியூனுக்கு 2 வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ இதுக்கான விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் 11 தான் அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி. சில குவாலிஃபிகேஷனுக்கான கொடுத்துருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். நீங்கள் ஓஏ அதாவது கிளர்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷன் அதாவது எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, நல்ல குட் டைப்பிங் ஸ்பீட் இருக்குது, ஃபைல் மேனேஜ்மெண்ட் நல்லா உங்களுக்கு பண்ண தெரியும், மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி ப்ராசஸிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா, ப்ரெசன்டேஷன் இந்த கோர்ட் ஃபைல்ஸை வந்து நான் ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியும் கோர்ட்டில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு பியூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டெண்டருக்கு 8th பாஸ் ஆகிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நல்லா தமிழ் எழுத படிக்க தெரியினாவே நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். கிளர்க் அதாவது ஓஏ போஸ்டிங்கான ஒர்க்கிங் நேச்சர்ஸ் எப்படி இருக்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைப்பிங் ஒர்க் இருக்கும், ஃபைல் மேனேஜ்மெண்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனிங் கம்ப்ளீட் த ஃபைல்ஸ் அண்ட் லீகல் ஏஜ் கேர்ஸ், கீப்பிங் ஃபைல்ஸ் ப்ராப்பராக வந்து இண்டெக்ஸ் எல்லாமே நீங்கள் அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைல்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாமே காப்பீஸ் எல்லாமே நீங்கள் ஆர்டராக வச்சு நீட்டாக ஃபைல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன ஒர்க்கிங் இருக்குன்னு ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டியாக இருப்பாங்களே லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ன ஒர்க் கொடுக்குறாரோ கண்டிப்பாக அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் பியூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்டிஎஸ் ஒர்க்கு தான் இருக்கும். அதே மாதிரி க்ளீனிங், அது ஆஃபீஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆஃபீஸ் நல்லா நீட்டாக டேபிள்ஸ் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி ப்ராப்பராக ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கெப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஊரிய இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யாராவது கெஸ்ட்டு வந்தாங்களா அவங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ், தண்ணி, டீ அது மாதிரி ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது கெஸ்ட்டு வரும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாரோ அந்த ஒர்க்கையும் ஆஃபீஸ் ஒர்க்கையும் நீங்கள் வந்து சேர்த்து செய்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த போஸ்டிங்கை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சில கண்டிஷன்ஸு கொடுத்துருக்காங்க, முழுமையாக படிச்சுக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு வந்து எவ்வளோ மாத சம்பளம் கிளர்க்குன்னா 20,000 ரூபாய், ஆஃபீஸ் பியூனுக்கு 12,000 ரூபாய் வந்து இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு. உரிய இடத்துல நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய நேமை கேபிட்டல் லெட்டரில் கரெக்டாக நீட்டாக எழுதிடுங்க. ப்ளஸ் கம்யூனிகேஷன் அட்ரெஸ்ஸு, உங்களுடைய மொபைல் நம்பரு, அப்புறம் இமெயில் ஐடியெலாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடியாவும் கொடுத்துருங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பராகவும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கேட்கக்கூடிய விவரங்களை முழுமையாக ஃபில் பண்ணிடுங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ எந்தெந்த பீரியடில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. முழுமையாக இன்கம்ப்ளீட் இல்லாமல் நீட்டாக அழகாக வந்து எழுதி ப்ளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணி சிக்னேச்சர் போட்டு மென்ஷன் பண்ணி வரக்கூடிய செப்டம்பர் 11 கொடுக்குறது மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்குன்னா சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், ஓல்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், 5 ரோட்ஸ், கரூர் 639001 அப்படின்ற அட்ரஸ்க்கு வரக்கூடிய செப்டம்பர் 11 உங்களுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்ட அட்ரஸில் வந்து நீங்கள் கொடுக்கணும். லேட்டாக அனுப்பிச்சிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எழுதும் போது எல்லா செட்டு ஒரு ஜெராக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டாச் பண்ணி உங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா அதையும் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணி அது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுப்பிச்சிடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.